இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க வே ஆஃப் தாட்டே மாறிடும். ஒரு நாள் ஒருத்தர் பயங்கரமான பசியில் இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு தோட்டத்தை பாக்குறாரு. அந்த தோட்டத்துல நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கு. அதை சாப்பிடலான்னு போகும்போது அங்குள்ள தோட்டக்காரரு, இது நீ சாப்பிடக்கூடாது, என் முதலாளி வந்தா பிரச்சனை ஆயிரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த புவர் மேன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓநாய் பாக்குறாரு. அந்த ஓநாய் அமைதியாவே சும்மாவே இருக்கு என்ன மாதிரி. அதே நேரத்துல ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது. அந்த மானை வேட்டையாடி சாப்பிட்டது மிச்சத்தை போக அந்த சாப்பாடு அந்த ஓநாய்க்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த புவர் மேன் கடவுள் ஏதோ ஒரு வழி வச்சிருப்பாரு, யாராவது மூலியமா எனக்கு சாப்பாடு கிடைச்சிரும்னு நம்பி சாப்பாடை தேடாம ஒரு இடத்துல அமைதியாவே இருக்கிறாரு. நாள் அமைதியா இருக்கிறாரு, சாப்பாடு கிடைக்கல. 2வது நாள் அமைதியா இருக்கிறாரு, சாப்பாடு கிடைக்கல. 3வது நாள் கிடைக்கவே இல்லை. காட்டுல பசி தாங்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு வயசானவர் பாக்குறாரு. அந்த வயசானவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு கடவுளோட பிளான்ல நான் இல்ல போல, அதனாலதான் எனக்கு யாரு மூலியமாவும் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த புவர் மேன் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வயசானவர் ஆன்சர் பண்றாரு, நீ ஏன் அந்த அமைதியா இருந்த ஓனாயோட வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு உனக்கான ஃபுட்டை தேடாம அமைதியா இருந்த, நீ ஏன் அந்த சிங்கத்தோட லைஃப பார்க்கல அப்படின்னு கேட்டாரு. சிங்கம் எப்படி தனக்கு தேவையான ஃபுட்டை வேட்டையாடி சாப்பிடுதோ, உனக்கு தேவையான உணவை நீதான் தேடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்டோரியில வர ஓனாய் மாதிரி நம்மளும் பல பேரு மத்தவங்க லைஃப்ல நடந்ததும் கிடைச்சதும் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்லயும் அதே மாதிரி நடக்கும் கிடைக்கும் நினைச்சிட்டு எதுவுமே பண்ணாம இருந்துடுறோம். நமக்கு தேவையானது எதுவுமே தேடாமே விட்டுடுறோம். இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் ஏன் தாட்டும் மாறுச்சு. கண்டிப்பா உங்க வே ஆஃப் தாட்டும் மாறும்னு நினைக்கிறேன்.